வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க செர்பியா தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, யூரோப்ல உள்ள செர்பியாவுக்கு போலாமா வேண்டாமா, அப்படியே போய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு எவ்வளவு பணம் அனுப்பலாம், இதை பத்தியான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். செர்பியாவில் எவ்வளவு சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்பலான்ட்டு பார்க்க வந்திருக்க உங்க எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க என்ன விஷயங்கள்லாம் பார்ப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஒர்க்குன்னு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது நீங்க கரெக்டா வேலை பார்க்குறீங்களா, உங்களுக்கு கொடுத்த ஜாப். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிஎன்சி ரிலேட்டடா ஜாபுக்கு வரீங்க, ஆனா சிஎன்சி தெரியாமே இங்க வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலா போயிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஹெல்ப்பரா வரீங்க, ஆனா நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணாம ஓபி அடிச்சு சுத்திட்டு இருக்கணும்னு எண்ணத்தோட வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வராதீங்க செர்பியாவுக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 6 மாசம் உங்களை டீப்பா வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே மாசத்துலயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க இப்படிதான்ட்டு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் 4 மாசத்துலயே இவன் சரியில்லைன்னா சென்ட் பேக் பண்ணிடுவாங்க இந்தியாவுக்கு. நீங்க கட்டின ஏஜென்ட் ஃபீஸ் வேஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட், செலவு பண்ணிட்டு வந்த காசு மொத்தமா வீணாயிரும். அதனால அதை தப்ப பண்ணாதீங்க. நீங்க உள்ள ஒரு கண்ட்ரிக்குள்ள வரப்போது நீங்க உங்களுக்கு ப்ராப்பரா, அதாவது நீங்க ஹெல்ப்பரா வரீங்கன்னா இங்க கரெக்டான வேலையை தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா வரீங்கன்னா, அதாவது ஒரு ஜாப் ரிலேட்டடா நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இங்க வரும்போது அதை நீங்க கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா நோட் பண்ணுவாங்க, கிளீன்னஸ். அதாவது சுத்தமா வச்சுக்கணும். உங்களுக்கு கொடுத்த ரூமை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையா வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு கீ இருக்கும், அவங்ககிட்ட ஒரு கீ இருக்கும். ரூமை எப்போ வேணுமாலும் செக் பண்ணுவாங்க. கரெக்டாக ப்ராப்பரா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. உங்களோட சம்பளத்துல இருந்து மாசம் 5000 ரூபா. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட ரூம்மேட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து ஃபைன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபா சொல்றேன், கிட்டத்தட்ட 50 யூரோ ஃபைன் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு 3 மந்த்தாவது நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். இதே நீங்க வெளியில போயிட்டு ஒரு கேட்டரிங்கா ஒரு குக்கா இருந்தீங்கனாலும் சரி, உங்க கொடுத்த ஜாபை நீங்க கரெக்டா பர்ஃபெக்ஷனா செய்யணும். அதோட முக்கியமா, எனக்கு இந்த வேலை சொல்றாங்க நான் இந்த வேலைக்கு வந்தேன்றதை எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 மாசம் விசால தான் நீங்க வருவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிஆர்சி கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதனால எந்த வேலை சொன்னாலும் செய்யற மனப்பக்குவத்தோட வர மாதிரினா நீங்க செர்பியாவுக்குள்ளார வாங்க, இல்லைன்னா செர்பியாவை நீங்க தவிர்த்துருங்க. சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரா தான் இந்த செர்பியாவுக்குள்ளார வந்தேன். நான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேர்னிங் மிஷின் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணிருந்தேன். இங்கே மில்லிங் மிஷின் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணேன். நான் இவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கத்துக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சம்பளம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம ஊர் காசுக்கு 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சு விட்டேன். என்னோட பேசிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா 700 யூரோ, ஃபுட்டுக்கு 100 யூரோ கொடுத்துருவாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஓவர் டைம் எல்லாமே சேர்த்து வச்சு அமிச்ச காசு தான் இந்த அமௌண்ட்டு. 70,000 ரூபா தான் என்னோட சம்பளம் பேசிக்கு. பேலன்ஸ் எல்லாமே நான் ஓவர் டைம் பார்த்தது. அதோட ஒரு 1 வீக் முன்னாடியே, ஒரு மந்த்துக்கு முன்னாடியே வந்தனால அந்த 1 வீக் சேலரி பிளஸ் இந்த மந்த் சேலரி ஓவர் டைம் இதெல்லாம் சேர்த்து அனுப்பும்போது 1 லட்ச ரூபா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இந்த ஃபுட்டுக்கு 100 யூரோ கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதை அடுத்த ஒரு வீடியோல போடுறேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஹெல்ப்பரா வரீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ரொம்ப மோசமான கம்பெனிக்கு போகாம ஒரு நல்ல கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மினிமம் பே ஸ்கேல் ஒரு 500 யூரோ தருவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி செர்பியாக்குள்ளார வர வேண்டாம். யூரோப்ல நான் ட்ரை பண்ண கண்ட்ரி பாத்தீங்கன்னா குரோஷியா தான் ட்ரை பண்ணேன். என்னோட விசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஈஸியா கிடைக்கிற கண்ட்ரி யூரோப்ல என்னன்னு கேட்கும்போது செர்பியான்னு சொன்னாங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணேன். என்னோட விசா ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா ஒரு 90 டேஸ்ல முடிஞ்சு நான் இங்க செர்பியாக்குள்ளாரே வந்துட்டேன். இந்த ஒரு ரீசன் மட்டும்தான். நீங்க இங்க டிஆர்சி வாங்கிட்டு வேற கண்ட்ரிக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் அடுத்த ஒரு வீடியோல போடுறேன், வீடியோ பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி மக்களே.